ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கான வீக்கெண்டு ஓகேங்களா. ஸோ வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 24,890 அப்படின்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து 24,800 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,680, தேர்டாக பார்த்தீங்கன்னா 24,550. ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆன இடம் 24,550. இதில் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 25,233 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,326, 25,444, அடுத்தது பார்த்தீங்கன்னா 25,574. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நாளைக்கு என்னோட பர்சனல் வியூவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கேப் அப் ஆகலாம், இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம். ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிற பட்சத்தில் ஒரு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா நோ ட்ரேடிங் ஏரியான்னு 25,223 மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் மேஜர் சப்போர்ட்டான 24,891க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும், அதாவது ப்ரீமியம் மெல்டிங் எஸ்எல் ஹண்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ வீக்கெண்டாக இருக்கிறதுனால நான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது தான். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிற பட்சத்தில் காலையிலே ட்ரேடு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிருங்க அப்படின்றது தான் என்னோட கணிப்பு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மிட் லைனை பொறுத்தளவுக்கு 25,023 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய மிட் லைனாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த கன்சல்டேஷன் ஜோனில் மிட் லைனு. ஸோ இந்த மிட் லைனை பொறுத்தளவுக்கு 25,000க்கு மேலே ஓப்பன் பண்ணிச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இந்த மிட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இதில் வந்து நம்மளுடைய கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டை வந்து ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பாட்டத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது லோவெலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து கம்பைன்ட் இண்டிகேட்டரோட இந்த லோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண சொல்கிறதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த 30 மினிட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரெண்டுமே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிரேக் அவுட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12:45 பிரேக் அவுட் நடந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ டைம் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணிக்குன்னா 1 மணிக்கு. ஸோ இந்த 1 மணிக்கு பிரேக் அவுட் அப்போ கூட இந்த ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் கம்பைன்ட் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் கம்பைன்ட் இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய இன்றைக்கி கான்ட்ரிபியூட்டர் யார் நிஃப்டிக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் 388 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் நிஃப்டியோட 50 ஸ்டாக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிட்ட எதுனா பிரிட்டானியாவும் இண்டஸ்ட்ரியல் பேங்க் மட்டும்தான் வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 1% மினிமமாகவே ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி வந்து கொடுத்துருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் இன்றைக்கி 45 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஏர்டெல், இன்ஃபி, HCL, டாடா மோட்டார்ஸ் இப்படி ஒரு மேஜராக இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட்டர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,050 மார்க்கெட் முடிஞ்சதுனால 25,050 மேஜர் சப்போர்ட்டை கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 25,000 சப்போர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,100, 25,050 கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த 25,000 25,223 இந்த இடத்துலேயே மார்க்கெட் நாளைக்கு கன்சல்டேஷன் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 55,067 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தவங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரும். ஸோ 54,900
தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 54,700 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் டேக்கு வந்து 2 டேவோட லோ. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 54,488 இதுதான் வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. நான் ஆல்ரெடி இந்த ட்ரா பண்ணியிருந்தேன் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ட்ரா பண்ணும்போது இந்த பேரலல் சேனலில் இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அது எப்படி கரெக்டாக வந்து 55,500 கிட்ட போயிருக்கு பாருங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ட்ரெண்ட் லைன் பேஸில் வந்து இண்டிகேட்டர் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இன்றைக்கி டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில். ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற பார்க்கும்போது 55,643 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,800 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 56,000 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 56,216 ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55,067க்கும் 55,643க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியா. மிட்லைனை பொறுத்தளவுக்கு 55,284 இருக்கும். ஸோ இந்த 55,284க்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஒன்ஸ் இந்த மிட்லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம். இல்லை இந்த மிட்லைனை டச் பண்ணிவிட்டு கீழே மேஜர் சப்போர்ட்டுக்கு கூட வரலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நோ ட்ரேடிங் ஏரியாவுக்குள்ளே கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே, இதுக்குமே நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைனை போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எதெல்லாம் வந்து ட்ரெண்ட் லைனாக காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டத்தை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம சேனல் நம்ம போட்ட இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் காமிக்குதா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணோம் கொஞ்சம் அலைன் பண்ணிப்போம். ஸோ இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாட்டத்தை வந்து என்ன பண்ண சொல்லுதுன்னா கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ அதனால் வந்து இந்த பாட்டத்தை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட இப்படி ட்ரெண்டு வந்து இப்படி போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களோட சார்ட்லேயும் வந்து ட்ரா பண்ணி வச்சிங்க. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் கம்பெனி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேவோட ப்ரீவியஸாக வந்து இந்த லோவும் இந்த 2-3 நாள் வந்த லோவும் ட்ரெண்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத காமிக்குது. அப்போ நாளைக்கு வந்து இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 54,900 கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணதுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட். இப்போ நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் 26,643 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்டாக இருக்கும். 26,732 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,841 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 26,965 ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,322 ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். அது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 26,236, செகண்ட் சப்போர்ட்டு 26,123, தேர்ட் சப்போர்ட்டு ப்ரீவியஸ் டேவோட ஆக்ட் ஆகின சப்போர்ட்டு கிட்டத்தட்ட 26,000 ரவுண்ட் ஃபிகராக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா சப்போர்ட்டு, மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட். நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,322க்கும் 26,643 மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவும் இருக்கும். மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,446 அப்படின்றது நாளைக்கு வந்து மிட் லைனாக இருக்கும். இந்த மிட் லைனில் டச் பண்ணிவிட்டு எகைன் வந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஸோ அதனால் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவில் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுலேயும் வந்து கம்பெனி இண்டிகேட்டரோட ட்ரெண்ட் லைன் எப்படி பேஸ் பண்ணி காமிக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ இந்த நம்ம வந்து இந்த பேரல் டாப்பு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண இடத்துல ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் போட்டுட்டோம். இப்போ நம்ம பாட்டத்தை எல்லாத்தையுமே பேங்க் நிஃப்டியில் கனெக்ட் பண்ண மாதிரி இதுலேயும் என்ன பண்ணுறோம்னா லோவை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ லோவை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி தான் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுப்போம். ஸோ நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இல்லை, ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த கம்பெனி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுன்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு பேப்பர் ட்ரேடு அண்டு வந்து நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இந்த லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் டிப்ஸு கால்ஸு எதுவுமே நம்ம தர்றதில்லை. செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கிங்க. எந்த ஒரு நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுனாலும் ஓன் ட்ரேடு ஓன் அனலிசிஸ் படி எடுங்க. செபியோட ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ட்ரேட் பண்ணுறது தான் என்றைக்குமே நிலைக்கும். அதனால் வந்து கற்றுக்கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். இல்லை, ஸோ அதனால் வந்து நீங்கள் கற்றுக்க தயாராக இருங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கான கோர்ஸ்க்கான ஃப்ரீ அக்சஸ் வேணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ பெய்டு நான் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். இந்த டீட்டெயில்
இந்த விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ நம்பா.